and what is the difference and what all, as we move on, we'll learn. Yes, sir. அப்போ இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளா இருக்கிறோம். காரணம் என்னன்னா இது ஒண்ணுதான் இன்னைக்கு சந்தையில வந்து ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு ட்ரிங்காகவும் பானமாகவும் அதே சமயம் கிளினிக்கலி மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரே ட்ரிங்காக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். இதுதான் வந்து இம்யூனிட்டி பவரையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் வந்து அதிகப்படுத்துதல ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டதுனாலதான் நாம வந்து ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறோம். இந்த அற்புதமான ப்ராடக்ட் வந்து 2 விதமான சுவைகள்ல வந்து அந்த 2 விதமான சுவைகள் பாத்தீங்கன்னா ஒன்று வந்து சாக்லேட் சுவையிலையும் இன்னொன்று மாம்பழ சுவையிலையும் நமக்கு வந்து இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, now these are all some important things we just want to rewind actually, you know, because most of the parents, they look for everything good for the children, right? Whether it is stool, whether it is the dress, whether it is food which they love, all those things they give them in a very, very good manner. So the only thing is that they are looking into the future of the children and they want their children's future to be absolutely better and bright. They give good education, essential for their better future for the beginning. They give good schools, big fees, and what all the children want as food or their desire, everything will be given. But the only thing which they forget to give is the nutrition. Not only nutrition, a good nutrition, which is very, very necessary along with all the parameters which I have told. If you want your child to have a very good and healthy future, if you don't give the good nutrition in the beginning, then what all good thing you give in the world, it will not be there for them to enjoy, right? So when they are in the growing phase, you need to see that you are giving them absolutely necessary good nutrition on daily basis. Yes, sir. அப்போ ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பெற்றோர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய குழந்தைகளுடைய அந்த எதிர்காலத்துக்காக அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்யும் பெற்றோர்கள் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பார்க்குது. அப்போ இந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செய்யற ஒரு பெற்றோர்களாக அந்த குழந்தைகளுடைய அந்த எதிர்காலத்தை வந்து மிக சிறப்பாக அமைப்பதற்கு வந்து எல்லா விதமான தியாகம் செய்ய பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு குழந்தைகள் மேற்கொள்ள பாசமுள்ள அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய கல்வியாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதற்கான சிறப்பான விஷயங்களை பண்ணி கொடுக்கறது தயாராக இருந்தாலும் அவங்க எவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய விஷயங்களை குழந்தைங்க அவங்க மறந்து போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு சரியான ஊட்டச்சத்து கொடுக்கறது. ஊட்டச்சத்துனா மிகச் சரியான ஆரோக்கியத்துக்கு ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கறதுக்கு தவறுறாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு நாம என்னதான் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான காரணங்களை பண்ணாலும் இந்த ஊட்டச்சத்து விஷயத்துல நாம வந்து தவறு பண்ணிட்டோம், அதை சரியாக கவனிக்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு நாம என்னதான் பண்ணாலும் எதிர்காலத்துல அது வந்து வீணாதான் போய் அமையும். அப்ப அதனாலதான் குழந்தைகளுக்கு சரியாக தேவைப்படுகிறது அந்த ஊட்டச்சத்து வகையில நம்ம கவனம் செலுத்தி அது எவை என்று தெரிந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். ஓகே. And due to practice of junk food, nutrients are rarely available from the food that they are taking. And these children, they are so bent upon this junk food. I tell you, the nutrition value which enters into the body at this young age is absolutely fantastic. And as we move forward, I'll give you some studies and all, which will really burn our heart, because now the virologist Dr. Ravi, what he has said now, see, October, November, December, the third phase of corona will come and it will hit the children. And if the study which is there with us now, if it is to be believed, I tell you, the situation is going to be absolutely dangerous. No doubt about it. And it is the time that we should pull our socks and see that nothing like that untoward happens, because we need to push our children towards immunity as soon as possible. Yes. அப்ப இன்றைய குழந்தைகள் பார்த்தோம்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் அப்படின்ற உணவுகளை தான் நம்ம குழந்தைய எடுத்துக்கிறோம். அப்போ அந்த நியூட்ரிஷனுடைய வேல்யூ தெரியும். ஏன்னா இந்த வயசுல வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆரோக்கியம் வந்து குழந்தைகளுக்கு வந்து எதிர்காலத்துல கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல கவனம் செலுத்தாம இருந்தோம் அப்படின்னா
ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம சந்திப்போம். முக்கியமா அந்த ஆர்டிகல்ல அந்த டாக்டர் ரவி என்ன சொல்றாரு, வைராலஜிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு வரப்போற அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல இந்த அடிக்க போற இந்த அலை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அலையாக கண்டிப்பாக இருப்பதுன்னு இவ்வளவு உறுதிப்பட சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல நம்ம இன்னையில இருந்து நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம குழந்தைகளுடைய இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்கான காரணிகள் எவை தெரிஞ்சு அதை கொடுக்கறதுக்கான வழிவகைகளை செய்யணும். அந்த அளவுக்கு இது ரொம்ப தீவிரமாக போற ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இதுல நம்ம கருத்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதா அவர் சொல்றாரு. ஓகே. Yeah. So we need to be absolutely vigilant now, and we're so thankful for Kamra sir, then Nazar sir, and Narendran sir, that they really started thinking in a very correct direction the first day itself. Now forget about government. We people are going to really work on it, and that is what is needed. And we only can promote these NutriCharge kits to people around, right? Because we are the brand ambassador, we are the knowledge people of NutriCharge kits, and we should take it to the crowd so that when the wave comes, the wave should bend the knee rather than we bending the knee. Yes. இந்த பிரச்சனை நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி தந்த இது ஒரு விழிப்புணர்வு நேரம். நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கிற ஒரு நேரம். அப்ப இதை நமக்கு சொன்ன நம்ம காமராஜ் சாருக்கும் சரி, நாசர் சாருக்கும் சரி, நரேன் சாருக்கும் சரி, கண்டிப்பா தேங்க்ஸ் பண்ணுவோம். சரியான நேரத்துல அவங்க வந்து இதை வந்து எல்லாருக்கும் எடுத்து உரைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு சரியான நேரம். ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அப்ப நாம இப்ப என்ன பண்ண போறோம்? ஏன்னா நாம தான் வந்து ஒரு இந்த கம்பெனியுடைய மிகச்சிறந்த அம்பாசிடர். நமக்கு இதை பத்தின மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல் இருக்கிறது. இது எந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை இது பண்ணணும். அப்போ நாம இந்த விஷயத்த கொண்டு போய் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் வந்து நாம இதை கொடுத்து அவங்கள வந்து ஒரு நோய் எதிர்ப்பாட்டுடைய குழந்தைகளை மாற்றிட்டோம் அப்படின்னா, இந்த அடிக்க போற அலை வந்து நம்மளை அடிக்காம நம்ம கண்ணு முன்னாடி தலை குனிஞ்சு நின்று அது பாட்டுக்கு ஓடிடுற ஒரு அலையாக மாறும். இல்ல அப்படின்னா மொத்தத்தையும் அடிச்சுட்டு போற ஒரு அலையாக உருவாகும். அதுல கருத்து கொண்டு நம்ம கவனம் செலுத்தி இது விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்பதை நான் சொல்றேன். ஓகே சார். And see, this is the biggest problem now. Because of the nutritional deficiency, children getting sick again and again. A little change in the weather cause them to be diseased. And look at this. If the small things can take the children towards the sick bed, then what will happen when this big pandemic like things comes? So it is the time for us to really stand on feet. Physical weakness, again, another problem, because if physically if the child is weak, this virus will enter deep into it without any block. Then this interesting studies and shows that the other thing, but still you require your child to be absolutely perfect. Then her studies, her sports, or whatever physical activity she do should be in a good proper way, and for that nutritional deficiency will not help. And disinterest in food, we say that you need to take balanced diet, good diet which gives you the nutrients. Now the children, they don't take the quality food, they would like to have tasty food, and that is bent upon the junk food. Again, nutritional deficiency. Then lack of physical development, other problems are usually found, and that other problems is the big problem. That is what we will learn as we move forward. Yes sir. அது இப்ப இருக்கிற நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு சீதோஷ நிலை, காலநிலை மாறினாலே உடனே வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஜுரமோ ஒரு சளி பிடிக்கிற ஒரு கட்டிஸ்ல இருக்கிற குழந்தைகளா இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த குழந்தைகள் நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இப்ப மாதிரி இந்த பேண்டமிக்னு சொல்ற இந்த தொற்று நோய் பரவும் காலங்கள்ல வந்து கொள்ளை நோய் காலத்துல வந்து நம்ம முக்கியமா வந்து கவனத்தோட இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் காரணம்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு தான் ஒரு காரணமாக இருக்கும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, குழந்தைகளுடைய பிசிக்கல் வீக்னஸ், உடல் வந்து ரொம்ப வந்து பலவீனமா இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு குழந்தையுடைய உடல் பலவீனமாக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த வைரலுடைய தொற்றுடைய தீவிரம் வந்து அதிகமா இருந்து அந்த குழந்தைகளை பாதிக்கும். அப்போ இதுக்கும் நமக்கு கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு இல்லாம இருந்ததுன்னா மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். அதே மாதிரி நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து கவனம் செலுத்தாம ரொம்ப சோம்பேறிகளாகவும் ரொம்ப
சோர்ந்து காணப்படும் குழந்தைகளாக இருப்பாங்க. இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எந்த ஒரு விளையாட்டுலையும் கவனம் செலுத்த மாட்டாங்க. காரணம் என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடுதான். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட். சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா அந்த கொடுக்குற தந்தை பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எதை கொடுத்தாலும் அந்த குழந்தைகளை வந்து அதை ஒதுக்கிட்டு அதுக்கு ரொம்ப சுவையை தரக்கூடிய உணவுகளாகவே தேடி சாப்பிட்டு ஜங்க் ஃபுட் போன்ற உணவுகளை விரும்பி சாப்பிடும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. இதனாலும் அந்த குழந்தைகள் வந்து பலகீனமாக ஆகிவிடுகிறார்கள். அப்போ இதனாலதான் ஒரு குழந்தையுடைய ஒரு சரியான உடல் வளர்ச்சியும் ஒரு சரியான ஒரு அது வயதுக்கு ஒத்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம அந்த குழந்தைகள் வளர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஊட்டச்சத்து குறைபாடுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்ப இந்த ஊட்டச்சத்தை வந்து சரியான கொடுக்கறதுல நம்ம கண்டிப்பா வந்து கவனம் செலுத்தாதான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்த குழந்தைகளை நம்ம காப்பாற்ற முடியும். And there are many supplements available in the market which will be sold on the power of the advertisement, which doesn't have anything what the child actually requires. The only thing which it has got some taste, and that taste will get addicted to the child, and the taste will bring the child towards the supplement. And we know that it doesn't have any nutrition value as such. So they are less of nutrition and more of sugar, chocolate, and milk powder, due to which they do not develop properly. That means if you buy all these advertisement prone supplements and give it to your child, the proper development will never happen. In fact, that will lead towards the non-immunity of that person. So we need to understand this very, very clearly now. So just don't run behind the advertisement given by the favorite stars or the sports stars. Forget about that. Think about your child and the health only. That's all. Yes. இன்று விளம்பரங்கள்ல காட்டப்படும் பிரமாண்டமான பல விளம்பரங்களும் பாத்தீங்கன்னா நமக்கு சொல்றதுல என்னன்னா அவங்களுடைய பொருட்கள்ல வந்து ஊட்டச்சத்து நிறைந்த பொருளாகவும் அப்படி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை நமக்கு வந்து குழந்தைகளுக்காக காமிக்கிறாங்க. இந்த விளம்பரங்கள் பின்னால் போய் விழுந்து நாம அந்த பொருட்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் போது அந்த பொருட்கள்ல உண்மையிலே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து சுவையூட்டிகள் மட்டும்தான் இருக்கும். அந்த குழந்தைகள் திரும்ப திரும்ப அதை வந்து அடிக்ட் ஆகி அந்த சுவையை விரும்பி வாங்குறதுக்கான சுவையூட்டிகள் மட்டும்தான் அதுல மேலோட்டமா இருக்குமே தவிர மொத்தத்துல சாக்லேட் சுவையும் அந்த மில்க் பவுடருடைய அந்த கலப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த வித அதிகப்படியான ஊட்டச்சத்தும் அந்த பொருட்கள்ல இருக்காது. அதனால தயவு செய்து பெற்றோர்கள் இந்த விளம்பரங்கள் பின்னாடி அவங்களுக்கு பிடித்த நடிகை அந்த அதை விரும்பி போய் அந்த பொருட்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து விட்டு அதுல எந்த விதமான அந்த பொருட்களை ஊட்டச்சத்து இருக்குன்னு நம்பி நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது அந்த குழந்தைகளுக்கு எந்தவித ஒரு வளர்ச்சியும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்காது. அதற்கு மாறாக பின்விளைவுகள் தான் அந்த குழந்தைகள் சந்திக்க வேண்டியது. அதனால இதுல இருந்து மயங்காம நல்ல ஒரு விஷயத்தை உங்களுடைய குழந்தைக்கு என்ன ஒரு சரியான இது கொடுக்க முடியும், என்ன ஒரு ஊட்டச்சத்தை உணவு கொடுக்கணும்னு ஆராய்ந்து சரியான அளவுல கொடுத்தாதான் அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே சார். Yes. Now, as you all know, we know about RDA, right? And whenever we talk about RDA, we think of the adults, right? But it is not. All the people who are alive in this world, we have got an RDA for them. Because that is the daily requirement of the nutrient which is being marked by ICMR or the WHO, right? So ICMR, that is Indian Council of Medical Research. Now you all know this very much better because every day they say something and that comes into the newspaper regarding corona and all those things. So ICMR has also set RDA for children's health, and you need to give at least that. And that is the reason why we say that you need to give NutriCharge kits twice a day to every children who is above 1 year old, right? So this is a very, very important thing that you should understand. And mostly the child did not get what this RDA says per day. So it is our duty and endeavor now, especially for at least for the coming year, that we see that the child is also taken care very nicely. It's not that you are not taking care, but unfortunately, because due to the enough and more love which we express on them, we give them also something which we know is not very good. But for their happiness, we go and buy all those junk food to them. Tell them, dear, just wait for another 1 year. After that, we'll have some more thing. But till that day, let's be with this. Yes, sir.
ஆர்டிஏ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து வயது வந்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிற அளவு அப்படின்றது எல்லாருக்கும் வந்து ஞாபகத்துல இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. ஆர்டிஏ என்பது பொதுவாக எல்லா வயது தொடர்களுக்கும் வந்து அது கொடுக்கப்படுகிறது. அதாவது எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து வேணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசிஎம்ஆர் என்று அழைக்கப்படுகிற இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் தான் வந்து இதை வந்து தீர்மானிக்கிறாங்க. ஆர்டிஏ எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இது ஐசிஎம்ஆர் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அடிக்கடி வந்து எல்லா நியூஸ்லயும் இன்னைக்கு வந்து அவங்க தொடர்ந்து சொல்ற பல விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அவங்கதான் வந்து ஒரு நாளைக்கு தேவையான அந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த ரெக்கமெண்டட் டயட் அளவுக்கு என்ன தீர்மானித்து சொல்றாங்க. அப்போ இந்த ரெக்கமெண்ட் டயட் அளவு வந்து சரியான அளவுல இதை கொடுத்தாலே போதும், அந்த குழந்தைகள் வந்து மிகச்சிறந்த ஆரோக்கியத்தோட அவங்க இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுல வந்து உதவி புரியும். அதனாலதான் இந்த ஆர்டிஏ லெவல் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் போது மற்ற பொருட்களை ஒதுக்கிட்டு இதை ஒரு சிறந்த ஒரு பொருளாக தொடர்ந்து நம்ம கொடுத்து வரும்போது ஒரு வருடத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக இந்த தேவையற்ற ஜங்க் ஃபுட்டுகளை தவிர்த்து விட்டு மிகச்சிறந்த ஆரோக்கியமுடைய ஒரு குழந்தைகளாக நம்ம கண் முன்னே இருக்கும்போது அதை பார்ப்பதற்கு நாமளும் ஆனந்தமாக நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியத்துல இருக்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு எவ்வளவு பெரிய பூரிப்பு உண்டாகும் என்பதை இதை தொடர்ந்து அந்த அளவுக்கு நம்ம விளையாடும் போது மட்டும்தான் அந்த ஆனந்தத்தை நாம அடைய முடியும். ஓகே சார். Yes. Now these are some of the RDAs, but you don't have to remember all this. You just remember that everything which is put into the NutriCharge kits is according to the RDA. So you don't have to worry about all these things. You can only be very sure about that if you give NutriCharge kits. All the RDA which has been given by the ICMR and WHO will be really catered to the child once you give it. So that is what important. And because of the inadequate intake of nutrients, there is something which is called irreversible obstacles which can cause in the children's development, and that name suggests itself, irreversible. It cannot be reversed. Once it happens, then it is happened forever, the whole life. So it is very, very important for us to understand that these types of irreversible obstacles never cause any problem to the child. So we should keep the child away from these irreversible obstacles. And what is that? Number one is stagnation in the length of the children by not getting enough protein. A very, very important thing to understand that protein is required by A to Z people. That means a person who is there inside the mother's womb until the last day he breathes when he comes out of the mother's womb. Protein is required. And protein, if it is there in your body in the correct proportion, then only it will produce antibodies, and when the antibodies are produced, then only the immunity power increases, and when the immunity power increases, then only you can safeguard your body from these viruses. And for the adults, especially for 14 years and above, when you have protein in your diet or protein when you're supplementing from PBMF, the immunity is already improved, and when you take NutriCharge S5, that will boost the immunity. That is the synergetic action of these products. So now here we are talking about children. So see, the first thing happens is when the protein is not given them properly during the growth phase, the height of the children stops. So the child will be age of say 12 years, but looks like he will be at the age of 5. That is one thing. Then the brain development of the children will be absolutely less because of the intake of the brain nutritional elements like DHA. That is also not done, because when the child was in the mother's womb, the mother never ever thought or never ever tried or never showed any inclination to take DHA, and because of that, the brain nutrition never reached, and the child's brain development also not happened. The height of many children is very low according to age. See, this is the biggest problem in our country, and there are some studies which will follow after this, and I'll tell you that, and it will really open our eyes, and this is the time that we should take action. And we are talking this on the 8th of May, and if we really want the people around and will take necessary action, then the next May we will be very happy. Otherwise, when this pandemic really slashes in October, November, December, we will not be able to see what to do and what not to do. So, very, very important phase of our life we are now. Yes, sir.
அதனாலதான் இந்த ஆர்டிஏ வந்து என்ன அளவு தேவையோ அந்த ஆர்டிஏக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு அதை சரியான அளவுல கொடுக்கல அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைகளுக்கு தேவையான அளவு அந்த ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை என்றால் பலவிதமான தடைகள் அந்த குழந்தையுடைய வளர்ச்சியில வந்து, அதாவது மீள முடியாத அளவுக்கு பல விதமான பிரச்சனைகளை வந்து அந்த குழந்தையுடைய உடல் வளர்ச்சியில வந்து உருவாகும். ஸோ அதனாலதான் ஒரு குழந்தைகளுக்கு அந்த சரியான அளவுக்கான ஊட்டச்சத்தை நாம வந்து அந்த சரியான வயதுக்கு அந்த காலங்கள்ல வந்து கொடுக்கணும். அதை கொடுக்கலைன்னா அதோடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பாதிப்பு அது உருவாகும். அதுக்கு உதாரணமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையுடைய வளர்ச்சி சரியான ஒரு வயதை ஒத்த வளர்ச்சி வந்து குழந்தைகளுக்கு வந்து உருவாவதில்லை. காரணம் என்னன்னா, புரோட்டீன் அப்படின்னு சொல்லப்படுற புரதத்தினுடைய அளவு வந்து மிக குறைவாக இருக்காது. ஒரு தாயின் கருவறையில உருவாகிற அந்த குழந்தையில வந்து ஒரு மனிதன் வந்து சுடுகாடு போற வரைக்கும் அந்த மனிதனுடைய உடம்புல வந்து, அதாவது தாயின் பிரசவ கருவுற்று வெளியில வர்றதுல இருந்து கடைசி காலம் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து புரோட்டீன் என்பது மிக 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 அவசியம். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து புரோட்டீன் இருக்கிறோ அந்த புரோட்டீன் தான் உடம்புல அதிகப்படியான நோய் எதிர்ப்பாற்றல் ஆன்டிபாடிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பாட்டு காரணிகளை வந்து உருவாக்கும். அதுதான் வந்து நமக்கு மிகப்பெரிய நோய் எதிர்ப்பாட்டுல உருவாக்கும். அதனாலதான் பெரியவங்களுக்கு வந்து 14 வயசு வரைக்கும் நம்ம கிட்ஸை கொடுக்குறோம். 14 வயதுக்கு மேற்பட்ட ஆடவர்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வயசுல மீத இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பிவிஎஃப் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த பிவிஎஃப் என்னது, கிட்டத்தட்ட நம்முடைய புரதம் நிறைந்த உணவு வகைகள். அதுக்கு கூட எஸ்பை சேரும் போது இந்த நோய் எதிர்ப்பாற்றலை மேலும் செறிவூட்டக்கூடிய பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காரணியாக இது சேர்ந்து அமைந்து நம்ம நோய் நொடியில இருந்து காப்பாற்றுறோம். இங்க நம்ம பேசுறது நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை பத்தி. அப்ப இந்த இடத்துல நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல வந்து நமக்கு சரியான அளவுல இருக்கிற புரதங்கள் வந்து நம்ம எடுத்துக்கொண்டா ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி, இப்ப நம்ம சாதாரணமா நிறைய இடங்களை பாக்குறோம். ஒரு குழந்தை பாக்குறதுக்கு வந்து வயசு 12 இருக்கும். ஆனா 5 வயது குழந்தையுடைய அந்த உயரம் தான் அந்த குழந்தைகளுக்கு காணப்படும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளை வளர்ச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு வளர்ற குழந்தைகள் இருக்கு. காரணம் என்னன்னா, டிஹெச்ஏ என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு ஊட்டச்சத்து சரியான அளவுல குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. அதாவது தாயின் கருவறையில உருவாகிற அந்த காலத்துல ஒரு தாய் சரியான அளவு டிஹெச்ஏ எடுக்கல அப்படின்னா அந்த குழந்தையுடைய அந்த மூளை வளர்ச்சியில பாதிப்பு ஏற்பட்டு அந்த குழந்தை வந்து சரியான ஒரு வளர்ச்சியை அடைய முடியாது. இதுவும் அந்த குழந்தைகளுக்கு வந்த ஊட்டச்சத்து குறைபாடு தான் இதனாலதான் ஏற்படும். அப்போ நாம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது நம்முடைய ஒரு மிகச்சிறந்த கடமைங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு அக்கம் பக்கம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வா கொண்டு போயிட்டு அவங்களுடைய கண்களை திறக்கக்கூடிய விஷயமா எடுத்து கொண்டு போயிட்டு இதனுடைய முக்கியத்துவத்தை நாம எடுத்து சொல்லி எல்லாரையும் புரிய வச்சோம்னா இந்த அடுத்த வர மாதங்கள்ல அடிக்க போற இந்த அலை பெரிய அளவுல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாம போகும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதனால இது தயவு செய்து புரிந்து கொண்டு இதை எல்லோருக்கும் ஒரு கண்களை திறக்கக்கூடிய ஒரு விஷயமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஓகே. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வளர்ச்சிங்கிற ஒரு பிரச்சனையே வருது. இதுதான் முன்னாடியே சொல்லலாம். வளர்ச்சியில வந்து மாற்றத்துக்கு காரணம் என்னன்னா இந்த நியூட்ரிஷன் குறைபாடுனாலதான். அதனாலதான் வயதை ஒத்த வளர்ச்சி ஏற்படுவதில்லை. ஓகே. Yeah. And this is the biggest problem. Now this particular study is really giving us, really shivering us. What is that? The nutrition deficiency in the world, if you compare that with India, what actually happens? 1 out of every 3 children affected by nutrition deficiency in the world lives in India. That means if in the world 3 children are affected by nutrition deficiency, one is there in India. That means half of the children, let's see, 48% under the age of 5 in India remain malnourished for a very long time. They are not even getting proper food. Yeah, forget about nutrition. So just imagine the age below 5, 48% children in India are malnourished for a very long time. So this picture is really, really dangerous, because if it is there like this, and if there is a study, then this October, November, December will have a very dangerous scenes upcoming. So it is our duty and endeavor that we see that at least the children are getting this NutriCharge kids on a regular basis, and they are taking on regular basis at least for a year. This is very, very important, my dear friends, because the more we understand about it, the more we learn about it, it is really giving us a scary dreams, and I feel that that should not be the case.
ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவுல எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆராய்ச்சியில வந்து 3ல 1 பங்கு குழந்தைகள் வந்து இந்தியால தான் இருக்காங்க. அதாவது உலக அளவுல 3 குழந்தைகள் பாதிக்கப்பட்டா, அதுல ஒரு குழந்தை வந்து இந்திய குழந்தையா தான் இருக்குதுங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான, ஒரு கவலைக்கிடமான ஒரு தகவல் வந்து நமக்கு ஒரு ஆராய்ச்சி வந்து சொல்லுது. அந்த அளவுக்கு 5 வயதிற்கு உட்பட்ட 48% குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளாக தொடர்ந்து காணப்படுகிறார்கள் என்பது வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இந்த அதிர்ச்சி தகவல் வந்து நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. அப்போ இந்த அளவுக்கு நம்ம நாட்டுல இருக்கிற குழந்தைகள் வந்து, அதுவும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த அளவுக்கு தொடர்ந்து வந்து ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளா வளர்ந்து வந்தாங்கன்னா, வரப்போற காலங்கள்ல வரக்கூடிய இந்த அலையுடைய தாக்கம் வந்து மிக தீவிரமாக இருப்பதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா குழந்தைகள் இந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்குன்னா, அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத நம்ம எல்லாரும் வந்து இந்த இடத்துல கண்டிப்பா புரிஞ்சுதான் ஆகணும். அப்ப இதை கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு சமுதாய கடமையா அதை எடுத்து நம்ம இதை கொண்டு போனோம். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியூட்ரிஷன் கிட்ட குறைந்தது 1 வருடமாவது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம எடுத்து கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, இது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்றத்தை. ஓகே. Yes. And their height is very low according to the age, and that is okay. To an extent, we can say that okay, it's not a problem. But the second line is very very important. Their development is incomplete, and when the development is incomplete, then the chances of the weakness in the body is very very high. And when the chances of weakness is very very high, that immunity power will be absolutely low at the ground level. And if that happens, then you can really really see the things which is going to follow us in a very short period of time. So this is the time that we should really take care of it. And the second one is, many children are weak according to their height and age. Of course, you can see that some height and some their age, according to the age, the height is there and everything is there, but the children are absolutely weak. That is another big problem, because if he is weak, that shows that he has not got the exact nutrition for the development. And this is another big dangerous situation. 1 out of every 5 children under the age of 5 in India is weak. So these people are absolutely vulnerable to get this dangerous disease, and the number is very very high. Just imagine, you don't have to come out of the age of 5. Between the 5 and 0 to 5, almost 50% children are vulnerable to take this. And when these people are vulnerable to take this, I tell you, we are not in a very good position. Yes, sir. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, குழந்தையுடைய வயதை ஒத்த வளர்ச்சி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுல 2வது அந்த வரியை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெவலப்மெண்ட் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த வளர்ச்சி வந்து பரிபூர்ணம் அடையவில்லை என்பதுதான் அந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்குது. அப்போ ஒரு வயதை ஒத்த வளர்ச்சி வேணும்னா சரியான ஒரு வளர்ச்சி, உடல் வளர்ச்சி வேணும். அப்ப இந்த உடல் வளர்ச்சி ஏற்படுனா அந்த உடம்புல வந்து வலுவிழந்த உடம்பாக இருக்கிறது. அப்ப வலுவிழந்த உடம்புல எந்தவித நோய் எதிர்ப்பாற்றலும் அதிகமாக உருவாகாது. அப்ப நோய் எதிர்ப்பாற்றல் இல்லைன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதனாலதான் இப்ப நிறைய குழந்தைகளை வந்து இன்னைக்கு வீக்கா காணப்படுற குழந்தைகளுக்கு வந்து சரியான வளர்ச்சி வந்து அமைவதில்லை. அந்த வயதை இது வந்து நம்ம சாதாரணமா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நம்ம இடங்கள்ல பல இடங்கள்ல குழந்தைகள் நம்மளால பார்க்க முடியும். எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிலைமை என்பதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா 5ல 1 குழந்தை வந்து இந்தியால இருக்கிற குழந்தை, அதாவது 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கிறாங்க ஒரு தகவலும் வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்ப 5 வயதுக்கு உட்பட்ட இந்த குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் ஒரு விஷயமாகத்தான் நம்ம இந்த இடத்தை கருத்தில் கொள்ளணும். ஏன்னா 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த அளவுக்கு வலுவிழந்த குழந்தைகளா இருந்தாங்கன்னா, அப்ப இது நமக்கு மிக குறுகிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்துல இந்த தகவல் நம்ம கேட்கும்போது, இந்த குறுகிய காலகட்டத்தில் எப்படி அந்த குழந்தைகளை நம்ம வந்து காப்பாற்ற முடியும்? அப்ப இது ரொம்ப 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 ஒரு தீவிரமான ஒரு நிலைமை. அப்ப இதை நம்ம கருத்தில் கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை நம்ம எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல நம்ம
Look at this. Another very dangerous system. In India, about 43% of children under the age of 5 are generally underweight in proportion to their age. And when a person is underweight, it shows that he is not getting enough nutrition. And if that person is not getting enough nutrition, then the chances of getting the disease is very high. And especially the viral disease, they are prone to. And that is the reason why you can find that in India, when the season changes, the people who gets more disease are the children below the age of say 8, right? Compared to the adult people, right? And this is because of this. And whatever they eat, they will be more interested in eating junk foods, and they will not take enough and more quality food. And the supplement taking, that is totally unknown to them. And this is the big problem. So we need to really cater this. We need to educate the people regarding this. Otherwise, we will have to bear a very, very, very dangerous situation. Yes. அதே மாதிரி இங்க பாருங்க, இதுவும் ஒரு ரொம்ப கவலைக்கிடமான ரொம்ப அபாயகரமான ஒரு நிலைமை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 43% குழந்தைகள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அதுவும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து அவங்களுடைய அண்டர் வெயிட் சொல்ற எடை குறைந்த குழந்தைகளாக, அதாவது வயதை ஒத்த அந்த எடை இல்லாம குறைந்த எடையுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்க. இதற்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முழுக்க முழுக்க காரணம் சரியான அளவு ஊட்டச்சத்து அந்த குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. அப்போ ஊட்டச்சத்து குறைபாடு ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க? அப்போ ஆரோக்கியமற்ற அந்த குழந்தைகள் இருக்கிறதுனாலதான் அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும்? தொடர்ந்து நோய்வாய்ப்படுவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட வைரல் தொற்று நடக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு இருக்கும். அப்போ பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம நாட்டுல அந்த 5 வயது இந்த 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து பெரியவங்களை விட அதிகமாக நோய்வாய்ப்படுறவங்களாக காணப்படுறாங்க. காரணம் என்னன்னா, இந்த குழந்தைகள் விரும்பி தேடி உண்ணும் உணவுகள் எல்லாமே உடலுக்கு எந்தவித ஊட்டச்சத்தையும் வழங்காத ஜங்க் ஃபுட் போன்ற சுவையை மட்டுமே முக்கியமாக கொண்ட உணவுல தான் இந்த குழந்தைகள் சாப்பிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு சப்ளிமெண்ட்னா என்ன, ஊட்டச்சத்து என்பது என்ன, அது எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்கிற அந்த ஒரு அறிவு இல்லாம இருக்கிறாங்க. இல்ல பெற்றோர்கள் அந்த அறிவு இல்லாம இருக்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான தலையாய கடமை என்ன அப்படின்னா, இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அந்த விழிப்புணர்வை அவங்களுக்கு உருவாக்கணும். அந்த பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கி இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், இந்த விஷயங்களை நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமையில நாம இருக்கிறோம். இதை கரெக்டா நம்ம எஜுகேட் பண்ணா மட்டும்தான் இந்த குழந்தைகளும் அந்த பெற்றோர்களையும் வந்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு கொண்டு வர முடியும். இல்லை அப்படின்னா இந்த ஒரு அபாயகரமான சூழ்நிலை மிகப்பெரிய பாதிப்பை கண்டிப்பாக உருவாக்கும். ஓகே சார். Yes. Now, the biggest and the most important one, protein, an important nutrient in children's development, and we'll now talk about this, right? And the deficiency of this is the real problem. Okay, now what are the benefits of protein? It helps in the children's development, number one. Number two, it is helpful in maintaining body organs, and when the organs are absolutely maintained and in a very good healthy condition, then the child will be absolutely healthy. And it is also helpful in making the muscles of the child. The more the muscle is, more the person is fit. And due to protein deficiency, this is the benefits of the protein. And if the protein is deficient, what will happen to the child? The diarrhea or stomach worms, very, very dangerous, and recurring sickness or infection, which leads to decreased body immunity. And this is the most important thing which you should remember, that if the protein is not reaching the child in a correct proportion, then the chances of him having immunity will be absolutely low. Yes. ஒரு மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்து உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து புரதம். புரதம் பத்தி நமக்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் புரதம் தான் வந்து குழந்தைகளுக்கு பெரிய அளவுல வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊட்டச்சத்து. அப்போ இந்த புரதம் வந்து குறைபாடு அடைந்தாலோ அது சரியாக கிடைந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு கண்டிப்பாக குழந்தைகளுக்கு உருவாகும். அப்போ இந்த புரத உணவு எடுத்துக்கொள்வதனால சரியான அளவுல எடுத்துக்கொள்வதனால என்ன மாதிரி வந்து நன்மைகள் குழந்தைகளுக்கு உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைடு.
குழந்தை அந்த புரத உணவுகள் வந்து ஒரு குழந்தையுடைய சரியான ஒரு உடல் அமைப்பு வளர்ச்சிக்கு வந்து, அதாவது சரியான அளவு வயதை ஒத்த ஒரு சரியான ஒரு வளர்ச்சி அடைவதற்கு வந்து பெரிய அளவுல வந்து உதவி புரியுது. அதே மாதிரி உடலில் இருக்கிற எல்லா விதமான உறுப்புகளும் சரியான அளவு வளர்ச்சி அடைவதற்கு வந்து உதவி புரியுது. அப்போ ஒரு குழந்தையுடைய உடல் பாகங்கள் சரியான அளவு வளர்ச்சி அடைந்தால் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு குழந்தையுடைய மசில்ஸ், அதாவது எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு குழந்தை உறுதியாக இருக்குது அப்படிங்கிற எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த குழந்தையுடைய உடல்வாகு அந்த தசை பகுதிகள் வந்து ஆரோக்கியமா இருப்பதன் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த இடத்துல புரதம் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்கிறது. அப்போ இந்த புரதம் வந்து குறைந்து விட்டால், குறைபாடு உருவானா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புரோட்டீன் டெபிஷியன்சி குழந்தைகளுக்கு டயரியா, வயிற்றுப்போக்கை உருவாக்கும், வயிற்று புழுக்கள் உருவாகுவதை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி அடிக்கடி நோய்வாய்ப்படுவது இல்ல தொற்று நோய்கள் வருவதற்கான காரணங்கள் அடிக்கடி உடல்ல ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, குழந்தையுடைய நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்துவிடும். எங்கே ஒரு குழந்தையின் உடல்ல வந்து சரியான அளவுல அந்த புரதம் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நோய்வாய் படும் குழந்தைகளாக மாறுவதற்கு காரணம் என்னன்னா நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்துவிடும். அதற்கு பெரிய காரணம் புரோட்டீன் குறைபாடு. ஓகே. Yeah. And now this is not linked to the context as such because there is no school at all. But still, it is seen that more than 50% of the children don't take breakfast regularly, whether they go to school or not. Because if they are going to school, they need to go early, so they don't take. And when they are not going to school, then they'll get up very late. So the chances of taking breakfast in both the cases remains absolutely nil. So this is another big problem because after the overnight sleep, their growing body needs nutrients. And if they don't take breakfast, what all will happen to them? Their physical development, enthusiasm, and ability to learn will absolutely affected. Then memory and academic performance, as well as emotional and psychological skills, will also be get affected. So in short, we can say that the whole structure of the children, whether physical or mental, will definitely will have no energy or no health, or it will not be in a very good form, and that will really invite disease. Yes. அதே மாதிரி குழந்தைகளுக்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து காலை உணவை வந்து தவிர்க்கிறது. அதாவது பல குழந்தைகள் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போலனாலும் சரி, பல குழந்தைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலை உணவை வந்து தவிர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த காலை உணவு தான் பாத்தீங்கன்னா 50% மேற்பட்ட குழந்தைகள் சரியான அளவுல எடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது. அப்போ அந்த தகவல் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை சரியா எடுக்கல அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ராத்திரி வந்து ஒரு உணவு டின்னர் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த உணவை எடுக்காம பல மணி நேரங்கள் அந்த உணவு வந்து எந்த விதமான நெக்ஸ்ட் லைஃப் எந்த விதமான ஊட்டச்சத்து உணவும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு இருக்குது. அப்போ இவ்வளவு நேரம் அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்தும் கிடைப்பதில்லை என்றால் அந்த உடலுக்கு வந்து எந்த மாதிரி வந்து அந்த பாதிப்புகள் உருவாகும் என்பதை நாம் வந்து இந்த மூலமா புரிந்து கொள்ள முடியும். அப்போ பை நாட் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்போ காலை உணவை வந்து நீங்க சரியான அளவுல குழந்தைகள் எடுக்கல அப்படின்னா தொடர்ந்து அதை வந்து தவிர்த்து கொண்டு வந்தாங்கன்னா என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னா சரியான உடல் வளர்ச்சி உருவாகாது, ஒரு ஆரோக்கியம் ஒரு சுறுசுறுப்பு வந்து இந்த குழந்தைகளுக்கு இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் கற்றல் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அறிந்து கொள்ற அந்த ஒரு திறமை வந்து போய்விடும் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி நினைவாற்றல், அதே மாதிரி மற்ற விதயங்கள்ல பங்கு கொண்டு அவங்களுடைய ஒரு வீட்டுல இருக்கிற பல விளையாட்டுகள்ல ஓடி ஆர்வமா விளையாடி அவங்களுடைய உடல் திறமையில வளர்த்துக் கொள்வதற்கான எந்த விதமான ஈடுபாடும் அந்த குழந்தைகளுக்கு உருவாகுது. மொத்தத்துல அந்த குழந்தைகள் வந்து ஒரு சோர்வுடைய குழந்தைகளாக தான் காணப்படுவார்கள். காரணம் என்னன்னா சரியான அளவு இந்த உணவை காலை உணவை இந்த குழந்தையை தவிர்த்து கொள்வதால் உடம்புல அந்த உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து சரியான அளவு உணவு எடுத்துக்கொள்ளாதனால சோர்வு உருவாகும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்டு ஆரோக்கியம் கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகிறது. ஓகே. Yes, and many children are reluctant to eat food. That's another big problem. Okay, and this is the biggest problem which now we face, that the mothers start giving advertisement to each and every person whom they met that my child is reluctant to take this, they are picky eaters,
And this is the biggest problem. 81% of Indian mothers consider the children to be reluctant, picky eaters to take all kinds of food. So when they tell this in front of the child, then he will definitely follow them. So I request all the mothers and especially mothers and parents not to talk like this, because it will really help the children not to take good things. So don't be like that. Try to give them as much as good things, and don't talk all these things in front of them. And many mothers feel, that's the reason why mothers feel that the child lacks energy and gets tired quickly. Why the child gets lack of energy and gets tired quickly? Because the child is not getting the correct food or the correct nutrition, because you are giving junk foods and all those food which is not actually having any nutritional value. Then why you are selling that 80%, that my child is not taking this, my child will not take this, he will, the taste of this is not that good, that he's not taking. You should not do that. Whatever good you feel, you should give. That's very, very important. Yes, yes, sir. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நிறைய குழந்தைகள் என்ன பாத்தீங்கன்னா, ஃபுட்டை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்ற குழந்தைகள். அதாவது எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, நான் இதுதான் சாப்பிடுவேன், அதை சாப்பிட மாட்டேன்னு வந்து அதுக்கு தேவை எதை பிடிக்குதோ அதை மட்டும் சாப்பிட்ற குழந்தைகளா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற 81% அன்னைமார் இந்த குழந்தையோட அம்மாமார் விளம்பரப்படுத்துறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை பிரச்சனை. காரணம், என் குழந்தை அது ஒரு பெருமையா வேற சொல்லிட்டு இருக்காங்க. என் குழந்தை இதைதான் சாப்பிடுவான், அதெல்லாம் சாப்பிட மாட்டான், அவனுக்கு அதுதான் பிடிக்குங்கிற ஒரு பிதற்றல வந்து இன்னைக்கு மத்தவங்கள்ட்ட வந்து அதை ஒரு பெருமையாகவும் வந்து பண்றாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணாங்க. அதுவும் குழந்தைகளை பக்கத்துல வச்சுட்டே மத்தவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பெருமையை பேசாதீங்க. அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா குழந்தைகள் இந்த மாதிரி குழந்தைகள் உணவை வந்து தவிர்த்து தேவையானதை மட்டும் சாப்பிட்டுனா அந்த குழந்தைகளுக்கு சரியான ஒரு ஊட்டச்சத்து கிடைக்காது. அதனால தயவு செஞ்சு இந்த பெருமைப்படுத்துற விஷயத்த தயவு செஞ்சு குறைச்சிக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அம்மாக்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. என் குழந்தை இல்ல, என் பையன், என் பொண்ணு வந்து ஆரோக்கியம் ரொம்ப எந்த ஒரு விஷயத்துலயும் நாட்டம் காட்டுறது இல்ல, ரொம்ப சோம்பேறியாவே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கவலைப்படுறாங்க. ஏன் கவலைப்படாம இருப்பாங்க? இது இவ்வளவு பெரிய பெருமைய விஷயமா நீ என் குழந்தை அதை சாப்பிட மாட்டா, இதை சாப்பிட மாட்டான்னு ரொம்ப பெருமையா பத்தி பேசுறீங்களே, அந்த இடத்துல நீங்க கவனம் வச்சு என் குழந்தைகளுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும், ஆரோக்கியமான ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா என் குழந்தை ஆரோக்கியமா இருக்க போது, ஓடி ஆடி விளையாட போகுது. அப்ப தயவு செஞ்சு இந்த பெருமைப்படுத்த விட்டுட்டு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுத்தோம்னா அந்த குழந்தைகள் ஓடி ஆடி ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்துல பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஓகே சார். எஸ். Now the possible beneficial ingredients for brain development is this, but you cannot tell this to the people around, right? If somebody comes and tells you that no, the brain development of my child is absolutely low or weak, can you suggest me some products which I can give to my child so that he will have a correct growth of the brain? So you cannot go and tell them that, okay, go give DHA, choline, spora, cortifolia, iron, phosphorus, B complex, manganese, vitamin C, iodine. Where he will go to get this? How he will get this? From where he will get this? The second one, for children's immunity. And now this is the top of the town. Arey yaar, my children's immunity is very less. Now give me some potential ingredients which can increase. Don't worry. You go and give iron, L-lysine, zinc, copper, selenium, vitamin A, vitamin E, probiotics. You will go to some metal shop where he'll get all this zinc, copper, and iron. Arey, you cannot tell them that, where he'll get this. And the third one is physical development. For physical development, you say protein, L-lysine, magnesium, chromium, potassium, vitamin D, phosphorus, manganese, calcium. From where you will get this? So it is a very, very precarious situation now to tell those people. Now we are absolutely lucky, and I'll tell you that later why we are that lucky. Yes, sir. அதே மாதிரி நிறைய பெற்றோர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்கறாங்க. அப்படின்னா, என் குழந்தையுடைய அந்த ஒரு நினைவாற்றல் சரியா இல்ல, என் பையன் எதுலையுமே கவனம் வச்சுக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு வந்து அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நினைவாற்றல் ஏதாவது ஒரு விஷயத்த எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாம வந்து தாராளமா அவங்களுக்கு என்ன சொல்லலாம், டிஹெச் கொடுங்க, குளிர் கொடுங்க, காட்டிக்குள்ளே கொடுங்க, அயன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப அந்த அம்மா கேட்பாங்க, எங்க போய் வாங்குறது, எங்க இது கிடைக்கும், நான் எப்படி அதை போய் வாங்குறது அப்படிங்கிற கேள்வி வரும். அதே மாதிரி சில குழந்தை அம்மாக்கள் வந்து நெக்ஸ்ட் பெற்றோர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து அந்த ரொம்ப அடிக்கடி நோய்வாய்ப்படுறதா இருக்கான், அவனுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு கொடுக்குற மாதிரி என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்கணும்னா, நாம என்ன சொல்றோம், கிடைக்குமே, போய் இரும்பு, அப்புறம் துத்தநாகம், அப்ப காப்பரு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா காயலாங்கடையில கிடைக்கும், இரும்பு கடையில போய் கிடைக்கும், போய் வாங்கிக்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும்
ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் வந்து நம்ம ஒரு விஷயத்த கேட்கும்போது நீங்க இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு நம்ம வந்து சஜஷன் பண்றதை விட நம்ம கிட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு அதிர்ஷ்டசாலி நம்ம கிட்ட அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு நான் அடுத்த சொல்லுவேன். ஓகே. Yeah. And benefits of pre and probiotics. It makes digestive enzymes and vitamins, and it helps in the digestion. And this is the most important thing what is required for the child, because the digestion, poor digestion leads to poor health. And if you give pre and probiotics in the younger age, the gut will be absolutely clean and performing well. So digestion will be good and the absorption will be good. So in short, we can say that this nutrition supplementation can help in increase physical growth, mental development, and prevent infection of every day. So he will be absolutely active in all the day through. And to tell all these, you don't have to go and tell like a puzzle. Just go and tell the parents or the children or the people around that if you want to have a great physical development of your child, mental development of your child, you want your child to be absolutely infection free, and you want your child to be absolutely fit and energetic, if you want your child to be absolutely healthy, and you want your child to be absolutely immunity powered kid, just go and tell this. We have got NutriCharge Kids. Just give this twice a day. Everything will follow. Yes, sir. அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய செரிமான மண்டலம் எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் எடுக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துகள் வந்து முழுவதுமாக உடல்ல வந்து கிடைக்கும். அப்ப அந்த செரிமானம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு தேவையான ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் பொருட்களை கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு உடலுக்கு தேவையான எல்லா விதமான அந்த ஊட்டச்சத்தையும் நாம எடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு தேவையான ஒரு அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து அதிகப்படுத்துறது குழந்தையுடைய உடல் வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையுடைய எந்த விதமான நோய் எதிர்பார்த்தல் அதிகரிப்பதற்காக இருந்தாலும் சரி, இப்ப நாள் முழுவதும் ஒரு குழந்தை வந்து தொடர்ந்து வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு வந்து நீ இதை சாப்பிடு, அந்த ஹோட்டல்ல போய் இதை சாப்பிடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோருக்கு நாம வந்து எந்த விதமான அறிவுரையும் கொடுக்காம எந்த ஒரு பொருள் கொடுத்தா குழந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படுமோ, எந்த ஒரு பொருள் வந்து குழந்தையுடைய உடல் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துதோ, எந்த ஒரு பொருள் குழந்தையுடைய நோய் எதிர்ப்பாற்றலை மிகச்சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் உடையதாக மாற்றுகிறதோ அந்த பொருள் வேற எந்த ஒரு பொருளும் கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்முடைய நெக்ஸ்ட் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் மூலமாகவே ஒரு நாளைக்கு 2 நேரம் கொடுத்தாலே இந்த மொத்த பிரச்சனையும் வந்து சரி பண்ணிட்டு உங்க குழந்தைய ஒரு நாள் பூராவும் ஆரோக்கியமா பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மூலமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கும். Yes, and as you know, children are not able to eat tablets, so they have this supplement in a powder form, right? Now, NutriCharge Kids contains 49 essential nutrients, 10 botanicals, 3 types of protein, 29 put together vitamins and minerals, 3 pre-probiotics, and 5 micromolecules. You will not find a combination like this anywhere in India except from NutriCharge, and that too clinically proven. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு நியூட்ரிசார்ஜ் மட்டும் நமக்காக சிறப்பாக குழந்தைகளுக்காக, அதாவது குழந்தைகள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து டேப்லெட்டை வந்து உருவத்துல அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியாத காரணத்தால இது பவுடர் உருவத்துல பொடியாக நமக்கு வந்து உருவாக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த நியூட்ரிசார்ஜ்ல பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமாக நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 49 வைட்டல் நியூட்ரியன்ஸ் அடங்கிய ஒரு அற்புதமான, அதுல நெக்ஸ்ட் லைட்ல 10 பொட்டானிக்கல்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா 3 விதமான புரோட்டீன்களும் 29 விட்டமின்களும் தாது உப்புகளும் 3 ப்ரீ ப்ரோபயோட்டிக்ஸும் 5 மைக்ரோ மாலிக்யூல்ஸ் சேர்க்கப்பட்ட இந்தியாவில் வேற எங்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காம்பினேஷனை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரே காம்பினேஷன் இருக்கிற ஒரே பொருள் எது அப்படின்னா அது நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் தான். அதுதான் வந்து மிகச்சிறந்த அளவுல ஒரு ஆரோக்கியக்கூடிய ஒரு பொருளாக நமக்கு உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. And first time in India, this type of unique health drink for children is being launched. Contains 49 nutrients, and in that we have added 10 botanicals, and you will not find 10 botanicals whatsoever anywhere. So what are they? We'll go
And NutriCharge Kids also contains 3 types of protein: soy protein, whey protein, milk protein, and especially milk protein, because milk protein is really required for the growth and development of the growing bone and muscles. And protein in NutriCharge Kids, we have got 3 as I said, is very much necessary in overall development of children, and is essential for muscles and to gain healthy weight and height. And that's the most important line: healthy. It's just not getting weight and height, it is getting healthy weight and height. That is what is required. So just understand this and you go ahead. ஸோ முதல் முறையாக இந்தியாவில ஒரு மிகச்சிறந்த ஆரோக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்முடைய நியூட்ரிஷன்ஸ். அதுல 49 நியூட்ரியன்கள் இருக்கிறது. முக்கியமாக 10 பொட்டானிக்கல்ஸ் இருக்கிறது. அது என்ன மாதிரி மூலிகை என்பது அடுத்ததுல நம்ம பார்க்க முடியும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 3 விதமான புரதம் சேர்க்கப்படுகிறது. அந்த புரதங்கள் எவை என்றால் சோயா புரோட்டீன், அப்புறம் வே புரோட்டீன், மில்க் புரோட்டீன் ஆகியவை சேர்க்கப்படுகிறது. குழந்தையுடைய உடல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவு உதவி பாத்தீங்கன்னா அந்த மில்க் புரோட்டீன். அப்ப அது முக்கியமாக இதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது. சோ மொத்தத்துல புரதம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கு மொத்த ஒரு உடல் வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவுல உதவி புரிய ஒரு அற்புதமான ஒரு ஊட்டச்சத்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த புரோட்டீன் என்ன பாத்தீங்கன்னா குழந்தைக்கு நெக்ஸ்ட் சார் அதாவது அந்த மசில்ஸ் வந்து சரியான அளவுல அந்த நம்ம மசில்ஸ் சொல்ற அந்த தசை பகுதியில் வந்து சரியான அளவுல வரைக்கும் உதவி புரியுது. அதே மாதிரி ஆரோக்கியமான ஒரு உயரத்தை அடைவதற்கு, அதுதான் நம்ம முக்கியமானது. ஏதோ சாதாரண ஒரு எடையும் உயரம் அல்லாம ஆரோக்கியமான ஒரு எடையும் உயரத்தை அடைவதற்கு இந்த புரதம் வந்து பெரிய அளவுல பதிலுக்கு உதவி புரியும். ஓகே. About pre and probiotics in NutriCharge Kids. The one prebiotic which is there in this fructo-oligosaccharides, you can see that on the box itself. We have written here FOS. You can see over here FOS. This is fructo-oligosaccharides, which is a prebiotic, which is a food for probiotic. And probiotics are those bacteria, good bacteria, which helps the food to be get digested and keeps the gut absolutely healthy and keeps the unhealthy bacteria away. So prebiotics is fructo-oligosaccharides, and probiotics are lactobacillus and acidophilus bifidobacterium. So we are giving 1 prebiotic and 2 probiotic along with NutriCharge Kids. So that's the reason why once you start giving, the child appetite goes up. He eats well, he digests well. Yes. அதே மாதிரி ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ்ல பாக்குறப்போ நமக்கு வந்து fructo-oligosaccharides அப்படிங்கிற ஒரு ப்ரீபயோட்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. அது நம்மளுடைய இதுல FOS அப்படிங்கிற பேர்ல எடுத்திருக்கோம். அப்ப இந்த fructo-oligosaccharides என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தீவனம், அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் ஆகிற நல்ல பாக்டீரியாஸுக்கு ஒரு மிகப்பெரிய தீனியாக செயல்படுகிறது. அப்போ இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே இந்த fructo-oligosaccharides மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டுறுதியான பாக்டீரியாக்கள், ஆரோக்கியமான ஒரு பாக்டீரியாக்களாக மாறி கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து ஆரோக்கியமான ஒரு எதிர்பார்ப்புகளை நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அதனாலதான் இதுல ஒரு ப்ரீபயோட்டிக்ஸும் ஒரு 2 விதமான லாக்டோபாசிலஸ், அசிடோபிலஸ் அண்ட் பைபோடியம் பாக்டீரியா 2 நல்ல பாக்டீரியாக்கள் சேர்த்து கொடுக்குறோம். அப்ப இந்த கலவை இதுல இருக்குது அப்படின்னா கிட்ஸ்ல இருக்குது. இதை ஒரு குழந்தைக்கு கொடுக்கும் போது அப்ப அந்த குழந்தையுடைய அந்த ஆரோக்கியம், அந்த ஒரு வளர்ச்சி, அந்த ஒரு வளர்ச்சி வந்து அசாதாரணமான ஒரு வளர்ச்சியாக அந்த குழந்தைக்கு. And probiotics in NutriCharge Kids helps in balancing helpful bacteria. I have already told that, and just to show you this, I am telling, and increase immunity and improve digestion. So this is the best thing to have in this NutriCharge Kids. மேலும் பார்த்தோம்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாக்டீரியாவை வந்து ஒரு பேலன்ஸியாக, அதாவது ஆரோக்கியமாக வளர்வதற்கும், அதோட மட்டும் இல்லாம நம்முடைய அந்த இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கும், நம்முடைய செரிமானத்தை வந்து ஆரோக்கியமாக வைப்பதற்கும் இவை பெரிய அளவுல நமக்கு உதவி புரிகிறது. Yes, and it got 29 vitamins and minerals all put together, and all being put according to the ICMR RDA. So when this 29 vitamins and minerals get into the children, it increases the immunity of the child, improves digestion and metabolism,
increase in energy level and helps in physical development. Yes. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ஐசிஎம்ஆர் கொடுத்த அந்த பரிந்துரையின் படி அந்த ஆர்டி அளவுல தான் வந்து இதுல கொடுக்கப்படுகிறது. இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் நம்முடைய குழந்தைகளுடைய அந்த நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கும் அந்த செரிமானத்தை வந்து ஆரோக்கியமாக மாற்றுவதற்கும் உடல் அந்த வளர்ச்சி மாற்றத்தை வந்து மேலும் மிச்சப்படுத்துவதற்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் அதாவது எனர்ஜியை வந்து நம்முடைய ஆற்றலை வந்து அதிகப்படுத்துவதற்கும் அதே மாதிரி குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சி மேலும் மேலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இவை பெரிய அளவுல நமக்கு உதவி புரிகிறது. And the 10 botanicals, which is a unique one in NutriCharge Kits, everything is taken from the nature, no chemicals. So what are that? We'll just go through one by one. The first one, Phyllanthus niruri, which increase the appetite of the child, and that's the reason why we say that most of the parents when say that my child is very reluctant to have food, once you start giving NutriCharge Kits, the appetite goes up and the child will take food in a very good way. So that is Phyllanthus niruri. We say Kidapnelli. Yes, sir. So அதுல முக்கியமா பார்த்தோம்னா 10 வகையான மூலிகைகள் நம்ம இதுல சேர்த்திருக்கோம். இவை இயற்கையான முறையில் எடுக்கப்பட்ட மூலிகை. இதுல எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. இந்த மூலிகைகள் எவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முதலா பாத்தீங்கன்னா பிலாந்தஸ் நெருரி அப்படிங்கிற ஒரு கீழா நெல்லி என்று அழைக்கப்படுகிற அந்த மூலிகை. இது என்ன பண்ணுன்னா குழந்தைகளுடைய அந்த பசி ஆற்றலை அதிகப்படுத்தும். அதனாலதான் ஒரு குழந்தை தொடர்ந்து அந்த நியூட்ரிஷன் எடுக்க போது எல்லா விதமான உணவுகளையும் விரும்பி உள்ளது அதனுடைய பசி அதிகப்படும் போது உணவுகளை விரும்பி உண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் இந்த பிலாந்தஸ் நெருரி ஒரு மிகச்சிறந்த மூலிகையாக நம்ம இதுல சேர்த்திருக்கோம். ஓகே சார். Next is Glycreza glabra, or we say it as Iratimaduram or Atimaduram, helps increasing the immunity. Yes, sir. ஸோ இரண்டாவது மூலிகை என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைசீரியா கிளாப்ரா அப்படிங்கிற அதிமதுரம் என்று அழைக்கப்படுகிற மூலிகை. இது என்ன பண்ணுன்னா குழந்தையுடைய நோய் எதிர்ப்பாற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது உதவி. Next is which is vinifera, which helps relieving cold and cough. It's known as a dry red grapes. That's what it is. அடுத்ததா பார்த்தோம்னா விட்டிஸ் வினிபெரா. இது வேற ஒண்ணும் இல்ல, உலர் திராட்சை, கருப்பு உலர் திராட்சை. இது என்ன பண்ணுன்னா குழந்தைகளுக்கு ஏற்படுற அந்த இருமல் அப்புறம் சளி பிரச்சனைகளை வந்து சரி பண்றதுல பெரிய மூலிகை. Next is Stenospora cordifolia, which is chitta, which helps improve intelligence and IQ of the child. So அடுத்ததா பார்த்தோம்னா Stenospora cordifolia. இது வந்து தமிழ்ல சீந்தல் கொடி என்று அழைக்கப்படும் மூலிகை. இது என்ன பண்ணுன்னா குழந்தையுடைய ஐக்யூ லெவல், அது அறிவுத்திறனை வந்து அதிகப்படுத்துவதற்கு உதவி புரிகிற ஒரு சிறந்த மூலிகை. Next is Xyrum roseburgianum, helps in improving strong immunity, and this is called Jeeraga. So Xyrum roseburgianumங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல நம்ம எல்லாரும் சொல்ற ஜீரகம், அப்படிதான் சீரகத்தை வந்து இதுல சேர்த்திருக்காங்க. இது என்ன பண்ணும்னா குழந்தையுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். And next is Gingiber officinale, which helps in flu and cold of the child, and this is called Inji. So Gingiber officinale நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இஞ்சி தான். இந்த இஞ்சி வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுற இந்த சளி ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் வரவிடாம பாதுகாப்பதில் நல்ல ஒரு மூலிகையாக இருக்கு. And next is Ocimum sanctum, beneficial in strengthening of respiratory organs, and this is nothing but tulsi. So அடுத்ததா பார்த்தோம்னா Ocimum sanctum அப்படிங்கிறது அந்த இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய ரெஸ்பிரேட்டரி, அதாவது சுவாச மண்டலங்களை வந்து ஆரோக்கியமாக வைப்பதற்கு இது பெரிய அளவு உதவி புரியுது. அது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச துளசிங்கிற மூலிகை. And next is Piper longum, which is known as Tipali, helps in relieving the blocked nose, and this is the most irritating thing what the child feels when the nose is blocked. So that you will read by Piper longum, which is Tipali. So அடுத்ததா பார்த்தோம்னா பைப்பர் லாங்கம். இந்த பைப்பர் லாங்கிறது நமக்கு தெரியும் திப்பிலி. இந்த திப்பிலி என்ன பண்ணுது அப்படின்னா குழந்தைகளுக்கு மூக்கடைப்பு பிரச்சனை, இதுதான் குழந்தைகளுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிற அந்த மூக்கடைப்பு பிரச்சனையை வந்து சரிப்படுத்துறதுல இந்த திப்பிலி ஒரு நல்ல மூலியாக இருக்கிறது. Next is oregano, which is Kanikkurka or Pudina, helps in relieving inflammation on chests and protects from cough.
அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரிகானோ. இந்த ஒரிகானோங்கிறது என்னன்னா நம்ம எல்லாரும் சொல்ற கற்பூரவள்ளி அப்படிங்கிற அந்த மூலிகை. இது என்ன பண்ணா மார்பு சளி பிரச்சனைகளையும் அங்க ஏற்படுற வீக்க பிரச்சனைகளையும் வந்து சரி பண்றதுலயும் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற இருமல் பிரச்சனைகளையும் வந்து சரிப்படுத்துறதுலயும் ஒரு சிறந்த மூலியாக இருக்கு. The last but not least is cinnamon, which is Karvapata, helps protecting for oxidative damage caused due to harmful free radicals. So if at all harmful free toxins and all those things enters the child's body, it will be taken care of by cinnamon by stopping the harmful free radicals and stop the oxidative damage. And believe me, if at this young age oxidative damage happens, the growing cells will die, and this will be a very dangerous situation. And that is what cinnamon do, stops everything. சின்னமன் அப்படிங்கிறது பட்டை. இந்த பட்டை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படுற செல் சிதைவை வந்து சரி பண்றதுல ஒரு மிகச்சிறந்த, அதாவது உடலுக்கு ஊறுவிளைக்கிற ஃப்ரீ ரேடிகல்ஸ் மூலமாக செல் சிதைவு ஏற்படாம அதை பாதுகாப்பதுல இந்த சின்னமன் வந்து உதவி. ஏன்னா பொதுவாகவே குழந்தைகளுக்கு வந்து செல்கள் வந்து வளர்ச்சி அடைகிற ஒரு பருவம். இந்த காலகட்டத்துல செல் சிதைமானம் எடுக்கிறது வந்து ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். அப்ப இந்த ஒரு பிரச்சனை வரவிடாம அதை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு இந்த பட்டை வந்து ஒரு மிகச்சிறந்த மொழியாக இருக்கிறது. ஓகே. So benefits of NutriCharge Kids now will understand. The first and foremost thing is this is the only clinical proven nutritional drink for the child, which gives him all the nutrients which is required for the growing stage. Number one. Number two, it is clinically proven to improve developmental skills while increasing children's weight, height, and BMI. And I tell you, if the BMI is perfect, if the weight is perfect, and the height is perfect, and it also helps in all the developmental skills, I tell you, your child will be a power-packed body. Yes. ஸோ இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் தான் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பொருள். இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாமே மருத்துவ ரீதியாக வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு பொருளாக இது கருதப்படுகிறது. ஸோ அதனாலதான் இந்த நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆர்வ திறமையை நமக்கு வந்து உடல் ரீதியாக ஏற்பட எல்லா விதமான வளர்ச்சிக்கும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாக இருக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தையுடைய உடல் எடையும் அந்த உயரத்தையும் வந்து சரியான அளவுல இருப்பதற்கு, அதனாலதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அளவு வந்து சரியாக இருந்ததுன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு திடாகாத்திரமான ஒரு ஆரோக்கியமான எந்த ஒரு செயலையும் ஒரு ஆக்டிவாக செய்ய குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். அதுக்கு இது பெரிய அளவுல உதவி புரியுது. ஓகே. Yes. So NutriCharge Kids, again I said, is a unique health drink for the children, which has 49 very, very important nutrients. And now, what all it do? The beneficial nutrient which is there in NutriCharge Kids, like protein, which has got 3 proteins: soya protein, whey protein, milk protein. It helps in increasing the height of the children, the muscles, and the physical strength of the children. Yes. ஸோ இதெல்லாம் அடங்கிய நம்முடைய 49 நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல பார்த்தோம்னா குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் அந்த தசைப்பகுதிகளுடைய வளர்ச்சிக்கும் அந்த உயரத்துக்கும் வந்து அதே மாதிரி பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து எது பெரிய அளவு உதவி பெறுதுன்னா அது நியூட்ரிசார்ஜ் கொடுக்கப்பட்ட புரோட்டீன்களான சோயா, வே அண்ட் மில்க் புரோட்டீன்கள் பெரிய அளவுல அதை அமைப்பதில் உதவி புரியுது. Yes. Next is how it helps to improve the gut health of the child, and it is very, very important. The nutrients which is there in the NutriCharge Kit, which helps in it, is pre and probiotic plus vitamins and minerals. அதே மாதிரி ஒரு குழந்தையுடைய செரிமான மண்டலம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் எப்படி உதவி பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய முக்கிய பொருட்களான ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸும் அப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் தாதுக்களும் வந்து இந்த கட் ஹெல்த், அதாவது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உதவி புரிகின்றன. Next is how it helps in increasing the immunity of the child. Again, pre-probiotic vitamins and minerals. அதே மாதிரி நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குழந்தைகளுடைய அந்த நோய் எதிர்ப்பாற்றலை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்கிற முக்கிய பொருட்களான அதே மாதிரி அந்த ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்கும்
அப்புறம் அந்த விட்டமின் அண்ட் தாது உப்புகளும் வந்து நோய் எதிர்ப்பாற்றலை கொடுப்பதில் ஒரு சிறந்த பொருளாக இருக்கிறது. Next is how it helps in increasing the energy and keep active. That means to keep the child active for the whole day and keeps the energy level in perfect condition. The nutrients which is there in the NutriCharge Kids which helps for it is pre-probiotic vitamins and minerals. அதே மாதிரி நம்முடைய குழந்தைகள் வந்து நாள் முழுவதும் வந்து எனர்ஜெட்டிக்காகவும் எந்த ஒரு செயலையும் வந்து ஈடுபாடு செய்வதற்கும் தொடர்ந்து ஆக்டிவாக ஈடுபாடுடன் வந்து செயல்படுவதற்கும் எதெல்லாம் உதவி புரியுது அப்படின்னு நம்முடைய NutriCharge பார்த்தோம்னா அதுவும் அந்த ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்கும் அந்த விட்டமின்ஸ்களும் அந்த தாதுக்களும் சேர்ந்து அந்த குழந்தைகளை நாள் முழுவதும் தொடர்ந்து ஆற்றலுடைய குழந்தைகளாக இருப்பதற்கு உதவி செய்கின்றன. And all the botanicals which are there in the NutriCharge Kids helps to protect the child from cold, cough and other daily infections. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏற்படுற அந்த கோல்டு, காஃப், அதாவது இருமல், சளி பிரச்சனைகள், ஜலதோஷம், அதே மாதிரி எந்தவித தொற்று பிரச்சனைகளும் வரவிடாம பாதுகாப்பதுல எது நம்ம நிரூபிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டானிக்கல், இந்த மூலிகை பொருட்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஓகே. And the potential benefits of real cocoa powder, because one we have got cocoa powder is full of antioxidants and it is being approved for the ingredients being approved for the intake of children because approved by FSSAI, the Indian Food Regulatory Body, that is Food Safety Standard Authority of India. So they have also proved that and approved that it is very, very good for the children to intake here. Yes, sir. சார வாய்ஸ் தெரியல, குறைச்சதா இருக்கு. சரி. ஹலோ, പറഞ്ഞോളൂ. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்முடைய NutriCharge Kidsல இருக்கிற அந்த ஒரு சுவையூட்டி என்ன சுவையை சேர்த்திருக்கோம் அப்படின்னா அதாவது கொக்கோ பவுடரை வந்து கேட்கிறேன். இது வந்து ஒரிஜினல் கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் என்ன பண்ணுதுன்னா இது முழுவதும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு அற்புதமான ஒரு பொருள். அப்ப இதனாலதான் வந்து இது வந்து நம்முடைய FSSAI அந்த ஒரு நேர தர கட்டுப்பாட்டோட வந்து நமக்கு இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியத்தினுடைய ஒரு இன்கிரிடியன்டாக இது நம்முடைய NutriChargeல സൗണ്ട് കുറച്ച് കുറഞ്ഞ പോലെ ക്ലിയർ ആയില്ലല്ലോ. ഇപ്പൊ ഓക്കെ ആണ് സാർ, കുറച്ചും കൂടി. ഹലോ, ക്ലിയർ പറഞ്ഞോ. തുടക്കം ക്ലിയർ ആയിരുന്നു, പിന്നെ വീണ്ടും കുഴിയിൽ പോയ പോലെ ഇപ്പോല്ലോ. ഇല്ല. ഹലോ, ഇല്ല, ക്രാക്ക് ആണ്. ഹലോ, ഹലോ, പറഞ്ഞോ. പറഞ്ഞോ. ഹലോ, കേൾക്കാം പറഞ്ഞോളൂ. സാർ ക്ലിയർ കേൾക്കല എനിക്ക്. ക്ലിയർ കേൾക്കാം. ஹலோ, கிளியர் പറഞ്ഞോ. கிளியர் ஆயில. அதே இதுல பாத்தீங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து ஒரு நமக்கு இதுல NutriCharge Kidsல சேர்க்கப்பட்ட ஒரு சுவையூட்டி. இது வந்து இயற்கையான கொக்கோ பவுடர் வந்து இதுல சேர்த்திருக்கோம். அது நம்முடைய FSSAI தரக்கட்டுப்பாட்டோட வந்து குழந்தைகளுக்கு விரும்பும் சுவைகளை நம்முடைய NutriCharge Kidsல சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஓகே. And now we have also got beta carotene, added Alfonso mango powder NutriCharge Kids. As I told you, we have got two delicious tastes. We talked about the chocolate. Now we'll talk about mango, and it contains Alfonso mango powder, and which is abundantly filled with beta carotene, and this keeps the children's eyes healthy
improves the vision, increase memory power, and increase again immunity. Yes. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து இன்னொரு சுவையீட்டு என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்போன்சா மேங்கோவுடைய அந்த ஒரிஜினல் சுவையை வந்து இதுல சேர்த்திருக்கோம். இந்த அல்போன்சா மேங்கோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் நிறைந்த ஒரு மேங்கோவாக இருப்பதனால இது வந்து குழந்தைங்க வந்து விரும்பி எடுக்கும் போது குழந்தையுடைய கண்கள் வந்து ஆரோக்கியமா சரியான ஒரு பார்வை திறனுடைய குழந்தைகளாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையுடைய ஞாபகத்திறன் வந்து அதிகப்படும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பாற்றல் அதிகப்படுறதுக்கு இந்த பீட்டா கரோட்டின் வந்து ஒரு மிகச்சிறந்த பொருளாக இருப்பதனாலதான் நாம இந்த அல்போன்சா மாம்பழத்துடைய சுவையையும் இதுல சேர்ந்திருக்கோம். முன்னாடி சாக்லேட்டும் அது ஒரு சுவையோடையும் இது ஒரு அல்போன்சா மேங்கோடைய சுவையாகவும் 2 சுவைகள்ல நாம இதை சேர்த்துக்கோம். ஓகே. So NutriCharge Kids meets the growing need of children's body, 100% vegetarian and absolutely safe for use. ஒரு ஆரோக்கியமான குழந்தை வளர்வதற்கான எல்லா தேவைகளும் நம்முடைய நியூட்ரிஷன் கிட்ஸ்ல இருக்குது. அதே மாதிரி இது 100% ஒரு சைவ பொருள். அதனால இது தாராளமாக தைரியமாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஓகே. So it is, as you know, it comes in 2 packs and it is clinically proven. அதே மாதிரி இது 2 விதமான சுவைகள்ல வருது. சோ இது வந்து மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பானம். And it can, as written over here, 2 years to 13, but you can start it from 1 year onwards. And when you give from 1 year onwards, the spoon which is there, you can see over here, you can give half of it, and after when the child becomes 2 years of age, give full spoon, right? And it can go beyond 13 years. You can go to 18, 19, that's not a problem at all. But you need to give. And if the person is there in your house, the old one, and got allergy, indigestion, and breathing problem, so the person, elderly person, can also be given this NutriCharge Kids. Yes. சோ நம்முடைய நியூட்ரிஷன் கிட்ஸ் பாத்தீங்கன்னா 2 வயது முதல் 13 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா 1 வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது எப்படின்னா நமக்கு இந்த நியூட்ரிஷன் கிட்ஸோட அந்த ஒரு உள்ள இருக்கிற அந்த ஸ்கூப் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுல பாதி அளவு வந்து எடுத்து 1 வயது குழந்தைகள் இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்ப 2 வயதுல இருந்து நீங்க முழு ஸ்கூப்பாகவே கொடுக்கலாம். அதே மாதிரி 13 வயதுக்கு மேற்பட்டு 18 வயது வரைக்கும் இருந்த வளர்ந்த குழந்தைகளுக்கு வந்து இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி யாரெல்லாம் வீட்டுல வந்து வயதானவர்கள் வந்து அவங்களுக்கு சுவாச பிரச்சனை இல்லைன்னா செரிமான பிரச்சனை and we also got now கேக்குதோட சார் போன் ஒரு கோல் வந்து ஒரு மினிட் சார். எந்த அதாவது வயதானவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இந்த நியூட்ரிஷன் கிட்ஸை நம்ம கொடுக்கலாம். ஓகே சார். So we have got NutriCharge DHA Twist 2, which you can add along with NutriCharge Kids, and this is how you have to take this. You have got a small capsule like this, which you hold like this and break it, and then squeeze the DHA into the food which you are giving. It can be any food or it can be NutriCharge Kids. From 6 months to 2 years, you need to give 1 DHA Twist. From 2 to 6 years, 2 DHA Twist, and from 6 to 10 years, 3 DHA Twist, and after 10 years, 1 DHA 200 capsule directly with them. So what actually do? On the one side, it is giving you a very, very wonderful physical development, and on the other side, it is giving you a very good mental development and eye development. So this very, very good combination to have. So whomever started giving NutriCharge Kids, start giving NutriCharge DHA Twist 2 along with that. Yes. So அதே மாதிரி பார்த்தோம்னா நியூட்ரிசார்ஜ் ட்விஸ்ட் DHA ட்விஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இதுவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊட்டச்சத்து பொருள். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்முடைய கிட்ஸ் கொடுக்கறதுக்கு கூட சேர்த்து வந்து நம்ம கொடுக்கலாம். அது எப்படின்னா இது வந்து ஒரு கேப்சூல் மாதிரி வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ட்விஸ்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுலையோ அல்லது நம்முடைய நியூட்ரிஷன் கிட்ஸ் பானத்துக்கு கூடயோ சேர்த்து வந்து இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதாவது 6 மாதத்துல இருந்து குழந்தையுடைய 6 மாதத்துல இருந்து 2 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் சேர்த்து கொடுக்கலாம். 2 வயதுல இருந்து 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து 2 நியூட்ரிசார்ஜ் DHA டெஸ்ட் வந்து சேர்த்து நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி 6 வயதுல இருந்து
10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து 3 லிட்டர் டிஹெச்ஏ கிட்ஸை வந்து நம்ம உணவுலயோ இல்ல கிட்ஸ்லயோ கலந்து கொடுக்கலாம். 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்முடைய நியூட்ரிஷன் டிஹெச்ஏ 200 இருக்கு, இதை கொடுக்கலாம். அப்போ மொத்தத்துல ஒரு குழந்தைகளுடைய ஒரு உடல் வளர்ச்சி, ஒரு ஆரோக்கியமான உடல் வளர்ச்சிக்கும் ஒரு குழந்தைகளுடைய ஆரோக்கியமான மூளைத்திறன் வளர்ச்சிக்கும் நமக்கு இந்த 2 விதமான காம்பினேஷன் சேர்த்து கொடுக்கும்போது அந்த குழந்தையுடைய அந்த வளர்ச்சி ஆற்றல் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு அற்புதமான ஒரு குழந்தைகளாக உருவாகிறதுக்கு இது உதவி புரியும். ஓகே. Yes, so this is what the NutriCharge Kids is all about, and I request each and everyone over there to go and promote it to the team as such, because today maximum people who attended was 60 only, and after that it reduced, and now it has reduced drastically to 43. So I know that in Tamil Nadu just this amount of people are not there. There are many more leaders. So I request you to just transfer this knowledge and transfer the dangerous thing which is very near for us is that the pandemic which can come and hit the children in the month of maybe after September. So please give this knowledge to each and everyone over there and try and make them understand that from day one, start giving the child twice a day NutriCharge Kids continuously, at least for a year, because this is the time testing time, and I would request you to really follow this to stop any untoward incident which can happen in the days to come, because that is what the alarm being given by the famous virologist. So I request each and everyone to just go and tell to each and everyone whom you meet, transfer this knowledge to the people around in Tamil Nadu, and see that everybody comes out very happy and healthy out of this dangerous situation. So thank you very much, and back to you, sir. ஸோ இந்த ஒரு கிட்ஸை வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா காலை மாலை இருவேளையும் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கோம். இந்த மீட்டிங்ல வந்து இதுக்கு முன்னாடி 60 பேர் வந்திருந்தாங்க, இப்ப கொஞ்சம் வந்து 40 பேர் குறைஞ்சு போச்சு. பட் என்ன இருந்தாலும் சரி, இந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ற எல்லாருமே இதை ஒரு விழிப்புணர்வா எடுத்து இதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை உங்க சுத்தி இருக்கிற அக்கம் பக்கம் இருக்குல்ல, இதுல கலந்துக்காத பல பேருக்கு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். நம்ம குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறதுனால இந்த விஷயத்த விழிப்புணர்வை எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்க. எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்து நம்முடைய நியூட்ரிஷன் கிட்ஸோட முக்கியத்துவத்தை புரிய வச்சு காலை மாலை இருவேளையும் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ வரப்போற அதாவது அந்த ஃபேமஸ் ஒரு வைராலஜி டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த விஷயம் வந்து உண்மைதான், இது வந்து பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்க போகுதான். ஆனாலும் நாம இந்த ஒரு விஷயத்த கொண்டு போய் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் இத குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டோம்னா இந்த ஒரு மிகப்பெரிய அபாயமான குழந்தைகளும் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கி இருக்க முடியும். அதனால தயவு செஞ்சு இதை கொண்டு போய் எல்லோரையும் ஆரோக்கியமா வளர்ப்பதற்கான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குவோம். மிக்க நன்றி. ஓகே. Thank you very much, Raju sir. Absolutely wonderful. Thank you very much. Thank you, sir. ആരും ഇല്ലെന്നല്ല രാജു സാറേ. എന്ത് സാറേ? വലിയ ആൾക്കാരൊന്നും ഇല്ലാന്നല്ല ഇവിടെ. കേട്ടില്ല. നമ്മളെ വലിയ ലീഡേഴ്സ് ഒന്നും ഇല്ലാന്നല്ല ഇവിടെ. ആര് സാറേ? എമറാൾ സാറിനെ കാണുന്നില്ല, നാസർ സാറൊന്നുമില്ല. ആരുമില്ല, എല്ലാവരും പോയി തോന്നുന്നു. ജഗദീശൻ സാറുണ്ട്. ജഗദീശൻ സാർ. അപ്പൊ പിന്നെ ജഗദീശ് സാറിനോട് പറഞ്ഞ് ക്ലോസ് ചെയ്യാം. ഞാൻ പറയാം. സാർ ജഗദീശൻ സാർ. சார் முடிஞ்சுங்களா? கவனிக்கல சார். முடிஞ்சது சார். சாரி சதாசிவம் நண்பர்களே, இது ஒரு அருமையான ஒரு மீட்டிங்கை சார் முடிச்சு கொடுத்துருக்காங்க. மிக அருமையான தகவல்கள். உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்க டவுட்டுக்காக நம்ம சுரேஷ் சார்ட்ட கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா நம்ம ஹிட்ஸை பத்தி, இல்லாட்ட அவன் ட்விஸ்ட் சொன்னாரு, ட்விஸ்ட்டை பத்தி ஏதாவது டவுட் இருந்தா அவங்க சொல்லுங்க, நம்ம கேட்கலாம் சார்ட்ட.
ஓகே, யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. சரி, அப்ப எல்லாமே கிளியர்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இப்போ நம்ம மீட்டிங் வந்து முடிச்சிருக்க நேரம் வந்தாச்சு. நான் எல்லாரும் அன்மியூட் பண்றேன். நீங்க ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். சார் தேங்க்யூ. சுரேஷ் சார் தேங்க்யூ. ராஜு சார் தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, Suresh sir, for your wonderful meeting. Thank you, ma'am. Thank you. Suresh sir, thank you so much. ரொம்ப நன்றி சார். Thank you, Suresh sir. Raji sir. தேங்க்யூ.